இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 20th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல டோவோட லைப்ரரியில வந்துட்டு அந்த டோவோட கேப்டன் இருக்கிறான்ல, அவனும் இன்னொரு பையனை படிச்சிட்டு இருக்கும்போது அந்த இன்னொரு பையன் பராக பார்த்துட்டு இருப்பான். என்ன மாமே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, ஹீரோஸோட ரெண்டாவது மேட்ச்ங்கிறது நடக்க போகுது, அதனால அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கர ஆர்வமா யோசிச்சுட்டு இருக்கிறியான்னு கேட்க, ஓகே அவங்களோட செகண்ட் மேட்ச்ங்கிறது அது அவங்களோட பிரச்சனை, நமக்கும் அதுக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது, இருந்தாலும் நம்மள மன்னன ஒரு டீம் கிட்ட ஜெயிச்சுட்டு போய் அங்க செகண்ட் ரவுண்ட்ல வேற ஏதோ ஒரு டீம் மொக்க டீம் கிட்ட தோத்துட்டாங்கன்னு ஏன் அதோட கடுப்பு வேற எதுவுமே இல்லன்னு சொல்லும் போது அதுக்குமே டோவோட கேப்டன் மேபி அவங்க அப்படி தோக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவான். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கிறீங்க காரணத்துக்காகவே ஜெயிக்க மாட்டீங்கன்னு அவன் எந்த நேரத்துல சொன்னான்னு தெரியல. அதே மாதிரிதான் இங்க நம்ம சேரினோட பசங்க சரியாவே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருப்பானுங்களா, கிடைக்கிற எல்லா சான்ஸையும் அவ்வளவு அழகா யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. 16-25 சொல்லி ஆல்மோஸ்ட் 9 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் டோவோட கேப்டன் அப்படி சொல்லியிருப்பானா, ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, சேரின் ஸ்கூல் பசங்க நமக்கு எதிராக ஆடும்போது அந்த 5 பேரும் 100க்கு 120% அவங்களோட முழு எஃபோர்ட்டையும் போட்டு ஆடினானுங்க. எல்லா பிளேயர்ஸாலே எப்பவுமே எல்லா நேரத்திலுமே 100% கொடுக்க முடியும்னு கிடையாது, எல்லா மேட்ச்லயும் அந்த மாதிரி கூட நடக்கலாம், அப்படி கூட தோத்து போகலாம். அது இல்லனா ஏற்கனவே நம்மளை ஜெயிச்சிருந்திருக்கானுங்களே அந்த ஒரு திமிர்ல கூட அவனுங்க தோத்து போகலாம்னு சொல்றான். ஏன்னா டோவோட பசங்களே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கர்வம் ஒண்ணு அவங்க தலைக்கு வரலாம். அந்த கர்வம் அவங்க தலைக்கு வந்துச்சுன்னா அது அவங்க கேம் பிளேவை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த விதத்துல கூட அந்த தோல்வி ஏற்படலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்படிதான் நம்ம பசங்க சொதப்பிக்கிட்டு இருக்க. பெஞ்சில் உட்காந்துருக்க குரோக்கவும் உடனே ஒரு டைம் அவுட் கேட்கணும்னு சொல்றானா, ரீகோவும் அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பானுங்க. டைம் அவுட் கேட்டோடனே கூப்பிட்டு உட்கார வச்சு ரீகோ அவங்கள திட்டலான்னு போகும்போது கேப்டன் ஹியூகா இல்ல நிறுத்து, எல்லாரும் ஒரு நிமிஷம் இதை பாருங்களேன்னு டோர்னமெண்டோட டேபிள் எடுத்து காட்டுறான். அதுல அப்படியே சென்டர் பாயிண்ட் அந்த ஃபைனல்ஸ் மார்க் பண்ணி காமிச்சிட்டு, இது வரைக்கும் இங்க போட்டி போட வந்த எல்லா ஸ்கூலும் இதோ இந்த ஃபைனல் இந்த இடத்துக்கு போகணும், இதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முழு வீச்சோட வந்திருக்காங்க. ஆனா அதுக்குன்னு இங்க இருக்கிற எல்லா டீமாலையும் இருக்கிற எல்லாரையும் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அப்படி எல்லாரையுமே தோக்கடிச்சா மட்டும்தான் நம்மளால டாப் பொசிஷன்ல போய் ஜெயிக்க முடியும். ஆகையால் இந்த ஜப்பானோட தி பெஸ்ட் ஹை ஸ்கூல் பாஸ்கெட்பால் டீம் ஆகணும் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரையுமே நம்ம தோக்கடிச்சாகணும். எல்லாரையும் தோக்கடிச்சு கடைசியில இறுதியா நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நமக்கு எதிராக ஆடுறது எந்த ஒரு டீமா இருந்தாலும் சரி நாம அதுங்க கிட்ட அசால்ட்டா இருக்க கூடாது, எல்லா டீமுகிட்டையுமே பயங்கர கேர்ஃபுல்லா இருந்தாகணும்னு சொல்லுவானா. இது அவன் சொல்றது ஆக்சுவலி அவனுக்கே அவன் ரிமைண்டர் பண்ணிக்கிற மாதிரி தான், அசால்ட்டா இருக்க கூடாதுடா, கொஞ்சம் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவனுக்கே சொல்லிக்கிற மாதிரி தான். இப்படி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம ரீகோ கிட்ட, ரீகோ அடுத்த தடவை நான் ஏதாவது சொதப்பணும் அப்படின்னா உங்களோட முழு சக்தியும் பயன்படுத்தி நீங்க என்ன சுயநினைவுக்கு வரவீங்கன்னு சொல்லியிருந்திருப்பானா. அங்க ரீகோவும் பார்த்து அப்படியே கை எல்லாத்தையும் நல்லா சுழுக்கெல்லாம் எடுத்துட்டு பசங்க மூஞ்சி எல்லாத்துலயும் பொழிச்சு 4-5 வச்சிருந்திருப்ப போல கண்ணு அப்படி வீங்கி இருந்திருக்கும். மேட்ச்ல இறங்க போறதுக்கு முன்னாடி ககாமியும், தலை உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுச்சுன்னா சொல்லு, நானும் குறுக்கும் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கிறோம், உள்ள தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவன் மண்டியிலே ஒரு கொட்டு வச்சுட்டு, ஏன்டாடே நம்ம தான் ஜப்பான்ல பெஸ்டான டீமா இருக்க போறோம்னு சொல்றோம், அப்போ எல்லா மேட்ச்லயும் உங்க 2 பேரை வச்சு மட்டும் ஜெயிச்சுட்டு இருந்தா அது என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் களத்துல இறங்குறாங்க. ககாமிக்கும் சீனியர்ஸ் மேல அவ்வளோ நம்பிக்கை, ஓகே கண்டிப்பா பசங்க ஜெயிச்சிருவானுங்கன்னு. அப்ப பெஞ்சில் உட்காந்துருக்க குறைக்கோ, சரி நீங்க மத்தவங்க அடிச்சதெல்லாம் லாஜிக் தானே, என் மேல எதுக்குமா கை வச்சுன்னு கேட்டதுக்கு மஞ்சிக்கோப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லாம இப்ப நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அங்க பயங்கரமா ஸ்கோர் பண்ணி 83-77 சொல்லி 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அலெக்ஸுமே ரைட் ஒரு செகண்ட் தோத்துருவானுங்க அப்படின்னு நானே பயந்து போயிட்டேன், பரவாயில்ல ஜெயிச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நம்ம பசங்க எப்படி செகண்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிள சேர்ந்த மத்தவங்களும் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஈவென்ச்சுவலி 3வது கேம் அதுல குரோக்கோவும் ககாமி ஆடி இருந்திருப்பாங்களா. குரோக்கோவோட பாசிங் டெக்னிக்கை சில ஸ்கூல்ஸால தடுக்க முடிஞ்சாலும் எல்லா ஸ்கூல்ஸாலேயும் அது முடியாது, அதனால எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ண முடியுமோ அதை பயன்படுத்தி ஸ்கோரா பாயிண்டா கன்வெர்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோஸுக்கு 3வது மேட்ச் நடந்திருக்கும்ல, அதே நாளன்னைக்கு தான் யோசனுங்கிற அந்த ஸ்கூலுக்கும் அதோட 3வது மேட்ச் நடந்திருக்கும். அதை உட்காந்து பார்த்து அப்படியே ஸ்டன்னா இருந்திருப்பாங்க. ஏன்னா 4 குவார்டரோட எண்ட்ல 81-0 ஆப்போனன்ட்ஸை ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ண விடாம அங்க ஜெயிச்சிருந்திருப்பாங்க. இதை பார்த்து ஆச்சரியமான அலெக்ஸும் அங்க இருந்து வர, அப்போ டெட்சியாவை அங்க மீட் பண்றாங்களா, ஹே குட்டி பையா அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த யோசனோட கேப்டன் ஒருத்தர் இருப்பான், அந்த குண்டா பெருசா இருக்கிறான்ல, அவன்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும், போடாடே இந்த டெட்சியா பையனுக்குலாம் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. டீம்ல இருக்கிற எல்லாரும், யோ நீ பாஸ்கெட் பால் ஆடு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ சும்மா கூட இரு, உனக்குலாம் ஒரு பொண்ணு அமையாது அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அலெக்ஸ் டெட்சியாவை தனியா கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே சும்மா ரேண்டமா பேசிட்டு இருக்கும்போது தான் ஏற்கனவே கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு ககாமிக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், அதுக்குன்னு பாரபட்சம் காட்டுறேன்னு நினைக்காத, ககாமி ஊர்ல இல்லாத போது உனக்கு நான் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், சோ பூங் ககாமிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாம் ஒரே மாதிரி தான், பட் என்னதான் இருந்தாலும் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ நான் சொல்லி கொடுத்த பசங்க 2 பேரும் ஒரே நேரத்துல மேட்ச் ஆட போறீங்க, அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அதுவே போதுமானதுன்னு சொல்ல டெட்சியாக்கு அவங்க இப்படி பேசுறது கடுப்பாக ஆரம்பிக்கும். திருப்பி என்ன ஏதோ ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காதீங்க, ககாமி என்ன பொறுத்த வரைக்கும் அவன் மியர்லி
என்னோட ஆப்போனன்ட் மட்டும்தான். ஆனா அதே நேரத்துல நீங்க ஒன்னும் என் அம்மா கிடையாது சரியா. இருந்த போதிலும் நீங்க எனக்கு பாஸ்கெட் பால் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் கடமைப்பட்டிருந்திருக்கேன். ஆனா இப்போதைக்கு உங்களை விட நான் பெட்டரான ஒரு பிளேயர், அது உங்களுக்கே தெரியும் தானு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பான். இப்ப யோசன் ஆடின இந்த ஒரு கேமை நம்ம பசங்க எல்லாம் பார்த்து வந்துருப்பானுங்கல்ல. ஆஹா என்னடா இது, அந்த முராசகி அப்படிங்கிறவன் ஏதோ மலை மாதிரி நின்னுட்டு ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ண விடாம தடுக்கிறான். அந்த டீம் என்ன இந்த அளவுக்கு டிஃபென்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட, இதே மாதிரி நம்ம ஹீரோஸ் அவமனேயோட டீம் கூட ஆடினானுங்களே அந்த கேம் அந்த யோசன் பசங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு யோசனோட கேப்டனும் பரவாயில்ல, ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் டீசென்டான ஒரு டீம் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா அவங்க கிட்ட நல்ல ஒரு அஃபென்ஸ் டெக்னிக்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவமனேயோட டீமையே தோக்கடிச்சிருக்கானுங்க. பார்க்கலாம், தகர்க்கவே முடியாத நம்மள மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் டீம் அந்த ஒரு அஃபென்சிவ் டீம் எப்படி எதிர்கொள்ளுதுன்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். அவமனே கிட்ட நம்ம குரோக்கோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்திருப்பான்ல, ஓரளவுக்கு குரோக்கோ ஷூட் பண்றதுக்காக பழகிட்டான். மோமோவும் அங்கதான் இருப்பாளா. ஆமா, எப்படி நீங்க இவ்வளவு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல குரோக்கோக்கு ஷூட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு, இவனால ஷூட்டே பண்ண முடியாதுங்கிற விஷயமே இப்பதான் தெரியுதுன்னு அவமனே சொல்லுவான். ஏன்னா எல்லா டைமுமே குரோக்கோ இவங்க டீம்ல யூஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து வெறும் பாஸ்க்காக மட்டும்தான். அதனால இதை பத்தி அவன் நினைச்சு பார்த்தது கூட இல்ல. ஆனா குரோக்கோ இந்த ஷூட்டிங்ல பயங்கர மோசமா இருக்கு. இன்னொரு ரீசன் வந்து அவன் பாசிங்க அதிகமா ட்ரெயின் பண்றதுதான். அவனோட பாசிங்க அவன் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணதோட ஒரு சைடு எஃபெக்ட் தான் அவன்கிட்ட ஷூட்டிங் ஸ்கில்லே இல்லாம போனது. ஆனா ஒன்ஸ் அவன் ஷூட்டிங்கே வந்து பெர்ஃபெக்ட் பண்ணிட்டான்னு வையன், அவனோட மிஸ்டைரக்ஷன் டெக்னிக் மூலமா அவன் ஷூட் பண்ண போற அந்த டெக்னிக்கை பயங்கர ஒரு லீத்தல் வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இவன் யூஸ் பண்ற இந்த டெக்னிக் எல்லாத்தையுமே அக்காஷி தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டானா என்னன்னு அவமனே வெளியில சொல்லாம சும்மா யோசிப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி முராசகி கிட்ட பார்த்து கண்டிப்பா மேட்ச் கஷ்டமா தான் இருக்க போகுது, எனக்கே அவன் டிஃபென்ஸ்ல இருக்கும்போது ஸ்கோர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், சோ தோத்துறாத ஜெயிச்சிருன்னு சொல்லி தான் அனுப்பி விடுவான். மேட்சுக்கான நாளும் வந்துருச்சு. ககாமியோட மைண்ட்ல அந்த டெட்ஸு ஒரு பக்கம் இருக்கதான் செய்யறான். லைன் அப்ல வந்து நின்று ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணும்போது நம்ம கேப்டன் ஹியூகோக்கு எல்லாம் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் என்னத்தரா சாப்பிடுறான், 2 மீட்டர் உயரம் இருப்பானுங்க போல ஒவ்வொருத்தரும் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாலையும் டாஸ் பண்றாங்க. நம்ம முராசகி தான் உள்ள போந்து அந்த பாலை ஃபர்ஸ்ட் தட்டி எடுக்கிறான். ஆனா அது ஒரு ஃபவுலா போகுது. ஏன்னா பாலை ரெஃப்ரி தூக்கி எறியும் போது அது ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பாலை டச்சே பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த முராசகி ஹைட்டா இருக்கிற காரணத்தால அவனோட கைகளும் நீளமா இருக்கும். சும்மா குதிச்சாலே அந்த பாலை போய் அவன் தொட்டுட்டான். அதனாலதான் ஃபவுலு. ரைட்டு, வளர்த்தியான ஆள் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தனோட கையும் காலும் அவ்வளவு பெருசா இருக்கும். இப்போ அதை வேற ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்க, இருந்தாலும் நம்ம ஹீரோஸ் விட்டு கொடுக்காம வேகமா அந்த இடத்துல பாயிண்ட ஸ்கோர் பண்றதுக்காக பாசஸ ரொம்ப ஸ்பீடா மேக் பண்றாங்க. கேப்டன் ஹியூகாவும் முதல்ல ஷூட் பண்ணலான்னு போனா உள்ள போந்த முராசகி அசால்ட்டா அதை பிளாக் பண்றான். ஏன்னா கேப்டன் ஹியூகா எவ்வளவு தூரம் போட்டாலும் அதை கண்டிப்பா பிடிச்சிருவான் போலயே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டாக்ல மனதை தளர விடக்கூடாதுன்னு குரோக்கோவோட இந்த மிஸ்டைரக்ஷன் டெக்னிக் மூலமா ககாமி கையில போயிட்டு அவன் டங்க் அடிக்கலான்னு பார்த்தாலும் அசால்ட்டா அந்த முராசகி உள்ள போந்து அதையும் பிளாக் பண்ணி விடுகிறான். நீ எங்க போனாலும் அங்க நான் இருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த முராசகி நிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.